கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8. வேதத்தில் எஸ்ரா 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அர்த்தசாஷ்டா ராஜா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் எருசலேம் நோக்கிய பயணத்திற்கு ஆயத்தப்படுகிறார்கள். இந்த பயணமானது 1450 கிலோமீட்டர் தூர பயணம். ஜனங்கள் மொத்தம் 50,000 பேர் கிட்ட இருந்தார்கள். அவர்களிடத்தில் வெள்ளி, பொன் மற்றும் அநேக உடைமைகளும் அவர்களிடத்தில் இருந்தது. அப்பொழுது எஸ்ரா ஜனங்களை நோக்கி, நம்மையும் நம்முடைய உடைமைகளையும் காப்பாற்ற ராஜாவின் இடத்தில் சேவகரையும் குதிரை வீரர்களையும் நாம் கேட்கலாம், ஆனால் ராஜாவின் இடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் எஸ்ரா ராஜாவின் இடத்தில், எங்களுடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்வார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று ராஜாவின் இடத்தில் கர்த்தரை பற்றி அதிகமாய் சொல்லி இருந்தார். இந்த சூழ்நிலையில் நாம் சேவகரை கேட்கும் பொழுது, ராஜா உங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களை வழி நடத்த மாட்டாரா என்று ராஜா கேட்க வாய்ப்பு உள்ளது. எனவே எஸ்ரா ஜனங்களை நோக்கி, நம் யாவரும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய பொருட்களுக்காகவும் வழியில் சேதமில்லாமல் எருசலேம் போய் சேர்வதற்கு கர்த்தரிடத்தில் உபவாசத்தோடு ஜெபிப்போம் என்று ஜனங்களை அழைத்தார். கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து, எந்த சேதமும் இன்றி அவர்களுடைய பொருட்களும் அவர்களும் எருசலேம் சேர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை நாம் துவங்கும் பொழுதும் நம் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் உபவாசத்தோடும் கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார், நமக்கு வழியை உண்டாக்குவார், கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென்.